friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு சுக்கா வறுவல். இது வந்துட்டு நம்ம சிக்கன்ல செய்ய போறோம். இந்த சுக்கா வறுவல் வந்துட்டு மதுரையோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது. ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப டேஸ்டி. இது வந்துட்டு நீங்க சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். சும்மாவே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் இது. இந்த சூப்பரான மதுரை சிக்கன் சுக்கா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன்ல வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட ஒரு தக்காளி பழம், இதையும் நம்ம வெட்டி இதோட சேர்த்திக்கலாம். ரொம்ப சிம்பிள், நீங்க ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன். இந்த இஞ்சி துண்டை வந்துட்டு நம்ம இடிச்சு இது கூட சேர்த்திக்க போறோம். இந்த இடிக்கிறதுல இதை வந்து சின்ன பீஸா வெட்டி போட்டு இடிச்சுக்கலாம். அதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த இடிச்ச இஞ்சியை வந்துட்டு இதை கூட சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்படியே தூக்கி அடுப்புல வைக்க போறோம். இல்லை நம்ம வேற எதுவுமே சேர்த்த போறது இல்லை இப்போதைக்கு. இது இப்படியே நம்ம வேக வைக்க போறோம். இதுல தண்ணியே விடக்கூடாது. இந்த தக்காளியோட ஈரப்பதம், இந்த சிக்கன்ல இருக்கிற ஈரப்பதத்திலேயே இது வந்து வெந்துடும். இப்போ இதை தூக்கி நம்ம இப்போ அடுப்புல வச்சிடலாம். இப்போ இந்த பேனை தூக்கி நம்ம அடுப்புல வச்சாச்சு. இப்போ இது இப்படியே வேக வேண்டியதுதான். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இப்படியே வேகட்டும். இடையில வந்துட்டு நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இது வேகட்டும். இப்போ நம்ம இஞ்சி நசுக்குனா அதுலயே வந்துட்டு பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 10-12 பூண்டு எடுத்துருக்கேன். சின்ன பூண்டு, அதனால ஒரு 12 பூண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து இதையும் இடிச்சுக்கலாம். நம்ம பாருங்க, பூண்டையும் இந்த மாதிரி இடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இது நம்ம கடைசியா ஆட் பண்ண போறோம் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சிக்கன் போட்டு வச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்ம தண்ணியே விடல. எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த தக்காளி, இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி வெளில வரும்ல, இந்த தண்ணியே எவ்வளவு தண்ணி வந்திருக்கு. தண்ணி ஃபுல்லும் சுண்டுற அளவுக்கு வேக வச்சோம்னாலே நம்மளோட சிக்கன் வெந்துடும். நம்ம குட்டி பீசஸா தானே போட்டிருக்கோம், அதனால சீக்கிரமே வெந்துடும். இந்த தக்காளி எல்லாம் மேஷ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். கடைசியில போடுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இடிச்சு வச்ச இந்த பூண்டும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன பீசஸா. முந்திரி பருப்பு வந்துட்டு இந்த வறுவலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, அந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு தண்ணி. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் தெரியுது பாருங்க. இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இந்த பூண்டும் இந்த முந்திரி பருப்பும் இதுல சேர்த்திடலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும், அதனால இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இது திருப்பியும் மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன். பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு வந்துட்டு கொத்தமல்லி தலை கிடையாது, வெறும் கருவேப்பிலை மட்டும்தான். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இதில் இறங்கிட்டும். ஒரே 1 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, நம்மளோட மதுரை சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மதுரை சிக்கன் சுக்கா வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.